தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ். அதாவது நகைக்கடன் எல்லாம் ரத்தாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஒரு எல்இடி டிவி வழங்க போறாங்க. என்ன மாதிரியான திட்டம் அப்படின்றதெல்லாம் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இது திமுக தேர்தல் அறிக்கையா வெளியிட்டு இருக்கு. வருகிற சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு கட்சிகள் பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியிட்டு வராங்க. அந்த வகையில அதிமுக தரப்புல 15,000 தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ திமுக தரப்புல வீட்டுக்கு ஒரு எல்இடி டிவி, நகை கடன் ரத்து, இந்த மாதிரியான தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு. இப்போ இந்த தகவல் எல்லாம் முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த தகவல் என்ன மாதிரியான உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது அப்படின்றது தெரிய வரும். அது மட்டும் இல்லாம மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்பு, பல்வேறு விதமான திட்டங்கள் நம்ம ஆர்டிக்கல்ல இருந்து எடுத்து ஒரு வீடியோவா போட்டுட்டு வரோம். அந்த வீடியோவை தவறாம நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதனால நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில அரசியல் கட்சிகள் அனைத்தும் தங்கள் தேர்தல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வராங்க. இந்த நிலையில தான் திமுக தலைமையிலான இந்த மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஹீரோவான தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடுறாங்க. அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டு இருக்காங்க. திமுக சார்பில் எந்த வகையான புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளன என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடையே பெரும் அதிகரிப்பு வந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா இந்த வீட்டுக்கு ஒரு எல்இடி டிவி, அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 இருந்து 2000 மாத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டுறவு நகை கடன் எல்லாம் தள்ளுபடி செய்ய போறாங்க. இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் அதுல இடம் பெறுமா அப்படின்ற மாதிரி தகவல் இப்ப கசிஞ்சு இருக்கு. மேல இந்த தமிழக சட்ட தேர்தல் ஏப்ரல் 23 நடக்க போகுது. அதனால இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30 தொடங்கி ஏப்ரல் 6 வரை நடைபெற உள்ளதுங்க. இந்த தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில அரசியல் கட்சிகள் அனைத்தும் வேட்பாளர் தேர்வு, பிரச்சாரம் என தீவிரமா செயல்படுறாங்க. இந்த தேர்தலில் தான் திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் முக்கிய போட்டியாளர்களாக களமிறங்குகின்றாங்க. இதை தவிர நாம் தமிழக கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளும் தனித்துவமா போட்டியிடுறாங்க. 2026 சட்டசபை தேர்தலில் இந்த முறை பாத்தீங்கன்னா 4 முனை போட்டி நிலவி வருகிறது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில பல முக்கிய கட்சிகள் இடம்பெறுது. அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதியும் அந்த மாதிரி தொகுதி வேற கட்சி இடஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதனால இந்த தேர்தல் அறிக்கையில திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களை கவரும் வகையில பல புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள்ல அரசியல் புரசலா பேசுறாங்க. குறிப்பா மக்கள் நலனை மையமாக கொண்ட முக்கிய திட்டங்கள் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுல முக்கியமாக திருச்சியை தமிழகத்தின் துணை தலைநகரமாக மாத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எல்இடி டிவி இலவச திட்டம், அதாவது நிர்வாக சுமையை பகிர்ந்து கொள்ளும் வகையில முக்கியமான அறிவிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் கூறப்படுகிறது. அதே போல வீடுகளுக்கு எல்இடி இலவச தொலைக்காட்சி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதற்கு முன்பாக வழங்கப்பட்ட இலவச தொலைக்காட்சி திட்டம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று இருந்ததுனால அதனை மேம்படுத்தி மீண்டும் அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களின் உடல் நலனை கருதி கொண்டு இலவச முழு உடல் பரிசோதனை திட்டம் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டம், இது மாதிரியான புதிய அறிவிப்புகள் இடம்பெறும். மேலும் பாத்தீங்கன்னா இந்த முறை திமுக தேர்தல் அறிக்கையில மகளிரின் நலனை மையமாக கொண்ட திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை தாங்க. பெண்களின் பொருளாதார முன்னேற்றம், சுய தொழில் வாய்ப்புகள் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 இருந்து 2000 மாத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பெண்களுக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் வர்றதுக்கான பல்வேறு விதமான திட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர்றதாக அறிவிப்புல வெளியாக போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 10,000 நிதி உதவிங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமானது. அதிமுக ஆட்சி அமைந்தா செயல்படுத்தப்படும் பல திட்டங்களை அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. அதன்படி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு இலவச குளிர்சாதன பெட்டி, குடும்பத்திற்கு 10,000 நிதியுதவி மற்றும் ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அந்த அறிவிப்புல ஏற்கனவே வெளியிட்டு வச்சிருந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அதன் தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திமுக வெளியிட அந்த தேர்தல் அறிக்கையில என்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் வரப்போகுது, இதனால மக்களுக்கு எந்த மாதிரி பயனுள்ளதா இருக்க போகுது, பெரும்பாலும் மகளிர்களுக்கு வரப்போதா இல்ல கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடியாக போதா, இந்த மாதிரியான தகவல் எல்லாம் வந்ததுனாக்கா மக்களுக்கு பெரும் உதவியாவே இருக்கு. இன்னைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னென்ன மாதிரியான அறிக்கைகள்லாம் வெளியிட போறாங்க அப்படின்னு. இது போல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் இது போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.